Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நாம மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. பட்டை பொரிஞ்சதும் சின்னதா நறுக்குற ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு அரை தக்காளியை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. குழம்பு பொடி, கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கழுவி வச்சிருக்க மஷ்ரூமை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவும் மஷ்ரூமும் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், மஷ்ரூம்ல இருந்தே தண்ணி வரும். மஷ்ரூம்ல இருந்து தண்ணி வத்துற வரைக்கும் வேக விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் முந்திரி பருப்பு தூவி விட்டுக்கோங்க.
நல்லா சுருள சுருள வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அமேசிங்கான மஷ்ரூம் சுக்கா ரெடி. இத நாங்க பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.